It fixed a position. அவர்களுக்கு ஒரு தகுதியை, அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறது. Anointing of the Holy Spirit makes a responsible person. பொறுப்புள்ள ஒரு மனிதனை இந்த அபிஷேகம் உயர்த்தும், உருவாக்கும். இப்ப இந்த இரண்டாம் பகுதியில ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாமே சொல்ல முடியாது. இந்த அபிஷேகம் இரண்டு விதமான அபிஷேகம் நான் சொன்னேன். ஒன்று அபிஷேகம், இன்னொன்று அக்னி அபிஷேகம். What is the difference between the anointing and the fire anointing? இந்த அபிஷேகத்திற்கும் அக்னி அபிஷேகத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன? யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவன் அல்ல, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம், ஆவியின் ஞானஸ்நானம். இரண்டு அக்கினியின் ஞானஸ்நானம். The baptism in the Spirit is different. The baptism in the fire is different. What is the baptism? இந்த அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தோடு ஒப்பிடுகிறார். இந்த அபிஷேகம், ஞானஸ்நானம், இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் என்றால் மூழ்கி எழுவது. யோவான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்தார், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ listen to me very carefully. இந்த baptism என்பது மூழ்கி எழுதல். இப்ப தண்ணீரிலே முழுக்கி ஒரு மனிதனை எடுக்கும் பொழுது அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். ஆனால் அதே ஒரு மனிதனை அக்னி உள்ளாக முழுக்கி எடுக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அடித்து போகப்படும், எல்லாமே சுட்டரிக்கப்படும். அவனுக்குள்ளே ஒரு புதிய ஒரு உருவம் உண்டாகும். யோவான் ஜலத்தினாலே கொடுத்ததை இயேசு கிறிஸ்து, அப்ப இந்த அபிஷேகத்தை யார் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் வழியாக கொடுக்கிறார். இந்த அக்கினி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the baptism in the fire என்பது இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும். ஆனால் இந்த அக்கினியின் அபிஷேகம் என்பது உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும், உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தப்பட்டு போய்கொண்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது உன்னதத்திலிருந்து தரிப்பிக்கப்படுகிற வல்லமை. ஆனால் இந்த அக்கினி என்பது, இந்த அக்கினி உனக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த அக்கினியின் அபிஷேகத்தை மேல் வீட்டறையிலே முதலாக புதிய ஏற்பாட்டிலே பகிரங்கமாக, மேல் வீட்டறையினுடைய அனுபவமே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அப்பொழுது ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த உட்கார்ந்து இருந்த இடம் முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்பது முதல்ல அவர்களை நிரப்பல, அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த இடத்தை நிரப்பினது. I want to tell you one thing today. இந்த அக்கினி, இந்த அபிஷேகம் உங்களை நிரப்புவதற்கு முன்பு இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல எல்லாம் ஒரு அபிஷேகம் இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். The baptism in the fire. இன்னைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஒவ்வொருவரும் அக்னியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Everyone, you are going to receive the baptism of fire. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்னியின் ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிற அக்னியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். யோவான் ஸ்நானகன் அந்த அவன் கொடுத்த அந்த ஞானஸ்நானத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஞானஸ்நானத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுதே
லூக்கா 12:49 சொல்கிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். I have come here to just bring out the fire upon this earth. பூமியின் மேல் இந்த அக்கினியை போட வந்தேன். நீங்க அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கத்தை கவனிக்கணும். இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அப்போ அவருடைய மறைவுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் வாழ்ந்து, அவர் மரித்து, அவர் உயிர்த்தெழுந்து, அவர் வெளியே சென்ற பொழுது, மேலே சென்ற பொழுது அவர் சொல்கிறார், பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள். Don't move from Jerusalem until you receive the Holy Spirit. Who is the Holy Spirit? Holy Spirit is the gift of a Father. பிதாவினால் பரிசாக, பிதாவினால் வாக்கு பண்ணப்பட்டவர். அப்ப புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பொழுது மேல் வீட்டறையிலே அது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அந்த முழக்கம் உண்டாகி, அல்லாமலும் அது எப்படி வந்ததான் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது. அக்னிமயமான நாவுகள். இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இந்த பூச்சல் பட்டணத்தின் மேல் அக்னியை போட வந்தேன், இந்த மலேசியா பட்டணத்திற்கு மேலாக அக்னியை போட வந்தேன். ஆனால் அது பற்றி எரிய வேண்டும். அனைவருக்குள்ளே அபிஷேகம் இருக்கு, ஆனால் இந்த அபிஷேகம் பற்றி எரியவில்லை. அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அந்த அபிஷேகத்தை பற்றி எரிய அனுமதிக்கவில்லை. இந்த அபிஷேகம் உனக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். இந்த பற்றி எரிகிற அனுபவத்தை கொடுப்பதுதான் இந்த அக்னியின் அபிஷேகம். இந்த அக்னி அபிஷேகம் உனக்குள்ளாக வரும் பொழுது வெள்ளி சூனியத்தினுடைய ஆவிகள், மாந்திரிகத்தினுடைய சக்திகள், பிசாசுடைய கிரியைகள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்த்து நிற்கிற ஒரு சக்தியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இன்னைக்கு உலக மக்களும் பிசாசுகள், கர்த்தருடைய பிள்ளைகளும் பிசாசினால பாதிக்கப்படுறாங்க. உலக மக்களும் மாந்திரிகங்கள். இன்னைக்கு இங்கே எப்படி தெரியல, நான் வெளிநாடுகள்ல, நான் மற்ற இடத்துல பார்த்திருக்கேன், சபைகளுக்கு விரோதமாய் சபைகள் பிள்ளை சொல்லி வைக்கிறாங்க. அநேக சபைகள் மந்திரவாதிகளோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க. கன்னியாகுமரி இந்தியாவில் ஒரு இடத்துல நான் ஒரு ரூம்ல படுத்திருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஏதாவது அந்த வீட்டில் தெரியுதுங்களா பாஸ்டர்னா? என்ன நடந்தது? இல்லை, நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் யாராவது சின்ன குழந்தை நாங்கள் போட்டிருந்தா அந்த குழந்தைய அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியில போட்டுடும். இங்க இருக்கிற பொருள் தன்னால பறந்து வந்து மேலே அப்படி விடுவோம். அதனால நாங்கள் அந்த ரூம், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்லயே மிகப்பெரிய பூட்டை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ரூம்ல என்னை போய் அந்த ரூம்ல தான் எனக்கு ஸ்டே பண்றது விட்டுருந்தாங்க. எனக்கு புரியல, இவ்வளோ சொபிஸ்டிகேட்டான ரூம், இவ்வளோ பெரிய பூட்டை போட்டிருந்தாங்க. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த மாந்திரிகத்தினுடைய சக்தி, பிள்ளை சூரியத்தினுடைய சக்தியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். If you got this fire in you, இந்த அக்னி அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது எல்லா அந்நிய சக்திகளை சுட்டு எரிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்து விடுவார். பிசாசுகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, எதிர்த்து சண்டையிடுறதுக்கல்ல, எதிர்த்து நிற்பதற்கே ஒரு திராணி வேண்டும். அப்ப இந்த அக்னி அபிஷேகம் உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது பிசாசுடைய சக்திகளை எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமையை கொடுக்க ஆரம்பித்துவிடும். இந்த அபிஷேகம் முதலாவது எதற்கு? நீங்கள் விசுவாசிகளாய் வாழ்ந்து விசுவாசிகளாய் போவதற்கு அல்ல. நீங்கள் விசுவாசி என்கின்ற நிலையிலிருந்து முன்னேறி சீஷத்துவ அந்த அளவிற்கு வரணும், செயல்படுகிற அனுபவத்திற்கு வரணும். இந்த சபை ஒரு பொழுதும் ஊழியக்காரனால வளராது, செயல்படுகிற விசுவாசிகளால தான் சபை வளரும். செயல்படாத விசுவாசிகளை கொண்டு போன சபை செத்து போன திருச்சபை. அப்ப உனக்குள்ளே ஒரு செயல் உண்டாக வேண்டும் என்றால், if you want to active, you need this fire in you. இந்த அக்னியின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை. இப்ப இந்த அக்னி அபிஷேகம் எப்படி? யோவான் 7:37-38 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் எழுந்து நின்று அவர் உரத்த சத்தமாய் ஆண்டவர் கூப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே எழுந்து நிற்கிறாரோ அந்த இடத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உரத்த சத்தமாய் சொல்லுகிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அர்த்தம்.
பண்டிகை கடைசி நாளாக அந்த பிரதான நாளிலே அவர் நின்று அவர் சொல்லுகிறாரே, இதோ தாகமாய் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமாய் இருந்த the basic to receive anointing is you need a thirst. உனக்குள்ளே ஒரு தாகம், உனக்குள்ளே ஒரு வாஞ்சை, உனக்குள்ளே ஒரு ஏக்கம். இன்னைக்கு அதை நம்ம இழந்து தவிக்கிறோம். We lost the desire. There is a physical desire, there is a spiritual desire. உலக ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, ஆவிக்குரிய ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. உலக ஆசை ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், முடிந்து போய்விடும். ஆனால் ஆவிக்குரிய அந்த வாஞ்சை, ஆவிக்குரிய ஆசையை இன்னைக்கு கர்த்தர் திருச்சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு இந்த அபிஷேகம், இந்த அக்கினியை கர்த்தர் கொடுக்க போறார் தெரியுமா? ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர். இந்த பானம் பண்ணுகிற அனுபவம், the infilling experience, இது பானம் பண்ணுகிற அனுபவம் என்பது வேறு. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு 38ல, விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். முதலாவது பானம் பண்ணுகிற அனுபவம். This is called the internal experience. This is called the anointing. But the 38 say, தாகமாய் இப்போ விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் இப்ப தாகம் என்கிற நிலைமையிலிருந்து முன்னேறி விசுவாசம் என்கிற அளவுக்கு வரணும். இந்த அக்கினி உனக்குள்ளே பொங்கி வர வேண்டும் என்றால், இந்த அக்கினி உனக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்றால் உனக்குள்ளே ஒரு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் உங்க விசுவாசம் என் விசுவாசம் அல்ல. That faith is a God kind of faith. அவரை போன்ற விசுவாசம் எனக்கு வேண்டும். அப்போ இந்த next level, many of we stand with only the inner level. ஒரே ஒரு முறை நம்ம இந்த பெற்றுக்கொள்கிற அனுபவத்தோடு, பானம் பண்ணுகிற அனுபவத்தோடு நாம் நின்று போய் விடுகிறோம். பானம் பண்ணுகிற அனுபவம் என்பது வேறு. அதே சமயத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். That means இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, the streams of the living water shall come out of your belly. அடி வயிற்றுல ஒரு சக்தி, உருவாக்குகிற சக்தி அடி வயிற்றிலிருந்து புறப்பட்டு வரும். இந்த உலகத்துல சொல்றான், இந்த அடி வயிற்றுல நாபி கவனங்கிறான், அந்த இடத்துல தான் ஒரு சக்தி இருக்குங்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உனக்குள்ளே இந்த அக்னி பொங்கி பொங்கி வர வேண்டும் என்றால், இப்போ தங்கி இருக்கிற அனுபவம் என்பது வேறு. ஆனால் அதற்கு புறப்பட்டு ஓடுகிற அனுபவம். Streams of the living water shall flow. Streams of the living water. It will move. That anointing of the Holy Spirit will rest upon you. But the fire anointing of the Holy Spirit will just flow from out of you. உனக்குள்ளே இருந்து அது வெளிப்படும். இந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருந்து புறப்பட ஆரம்பிக்கும். உனக்குள்ளே இருந்து இந்த அபிஷேகம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக, it is in the plural form. ஜீவ தண்ணீர் உள்ள நதி அல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். it is in the plural form. ஒரு ஆற்றை நம்ம தண்ணியை தடுக்க நமக்கு முடியாது. ஆனால் நதிகளாக புறப்பட்டு வருகின்ற பொழுது இந்த அபிஷேகமானது உனக்குள்ளாக அக்கினியாக புறப்பட்டு வர ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு சக்தியும் அதற்கு குறுக்க நிற்க முடியாது. Why the people are falling down? Why the people cannot stand before the fire anointing? இந்த அக்கினி உனக்கு மேலாக இருந்து புறப்படுகின்ற பொழுது இந்த அக்கினி எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாது. இந்த அக்கினி உனக்குள்ளிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்றால் you must lead a holy life. You must lead a consecrated life. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பிரதிஷ்டையான வாழ்க்கை வாழுகின்ற பொழுது இந்த அக்கினி உனக்குள்ளிருந்து புறப்பட்டு போக ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தார். பழைய ஏற்பாட்டிலே எலிசாக்கள் இடத்துல இந்த அபிஷேகம் வருந்தது. பழைய ஏற்பாட்டிலே மோசே இந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தார், இந்த அக்னியை பெற்றிருந்தார். காரணம், அவனை கர்த்தர் அழைத்த விதமே எரிகிற முட்செடியின் நடுவிலே இருந்து விடுக்கப்பட்ட அக்னியிலே இருந்து கொடுக்கப்பட்ட அழைப்பு.
இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த அக்கினியின் அபிஷேகத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரோ, யார் யாரெல்லாம் இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் இருந்து இந்த அக்கினி புறப்படுகிறதோ, அவர்களுடைய ஊழியத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அவர்கள் ஊழியத்தாலே மிகப்பெரிய விடுதலை உண்டாகும். இந்த விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த விடுதலையை எடுத்துச் செல்வதற்கு இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற ஊழியர்கள் தேவை. இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற விசுவாசிகள் தேவை. இந்த அக்கினி அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற வல்லமையுடையவர்கள் தேவை. I want to tell you once again, anointing is different, power is different, glory is different. அபிஷேகங்கிறது வேற, வல்லமைங்கிறது வேற, மகிமை என்பது வேறு. மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனால் மூன்றும் ஒன்றல்ல. அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும், அக்கினி உனக்குள்ள வெளிப்படும், மகிமை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். இந்த அக்கினி இன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கு தேவை ஆவிக்குரிய ஒரு தாகம், ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை. எதையாக என் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு உனக்குள்ளே இருந்தால் இன்று என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த அக்கினியின் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு. இந்த அக்கினி அந்த ஏசாயாவை சந்தித்த பொழுது, பலிபீடத்தில் இருந்த இந்த அக்கினி ஏசாயாவினுடைய நாவை தொட்ட பொழுது அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. ஐயோ, நான் அசுத்த புத்தகங்கள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வசிக்கிறவன். என் அன்புக்குரியவர்களே, இந்த அக்கினி உனக்குள்ளே இறங்குகின்ற பொழுது முதலாவது உன்னை உணரச் செய்ய ஆரம்பித்துவிடும். நீ யார் என்கின்றதை, நீ எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்து வைக்கும். அதோடு நின்று விடாது. அதற்கு அடுத்தது தேவனுடைய சத்தத்தை கேட்க வைக்கும். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார். அது மாத்திரமல்ல, இந்த அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளே வருகின்ற பொழுது உன்னுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படும். இந்த பலிபீடத்தினுடைய அக்கினி அவனை தொட்ட பொழுது இப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவாலய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார். தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியரை, இந்த அக்கினியை கர்த்தர் உனக்குள்ளாக கொடுக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நீ தேவ தூதர்களை பார்க்க முடியும், பிசாசுகளை பார்க்க முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரச் செய்ய முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை உன்னால் எடுத்துச் செல்ல முடியும். You can carry the presence of God. You can change it as atmosphere. அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். இந்த அபிஷேகம் பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரியப்பட்டது. இந்த அக்கினி அபிஷேகம் உங்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அபிஷேகம் உனக்குள்ளாக பற்றி எரிகின்ற பொழுது உன் விசுவாச வாழ்க்கையில ஒரு அதிரடியான மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த ஆரம்பித்து விடுவார். Fire anointing is a basic key. It is a basic. It is a opening key to open all the languages. இந்த அக்கினி அபிஷேகமானது இது அடிப்படையானது. அது மாத்திரமல்ல, வரங்களை திறந்து விடுவதற்கு இந்த அக்கினியானது தேவை. The fire anointing. If you have no fire in you, you cannot move in the gifts. வரங்கள் எல்லாம் நீ செயல்பட முடியாது. இந்த அக்கினி அபிஷேகம் உன்னை வரங்களுக்குள்ள கொண்டு போகும். இந்த அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளே வரும்பொழுது அது உன்னுடைய விசுவாச அளவை மாத்திக்கிட்டே இருக்கும். உன்னுடைய விசுவாசம் மாறி போயிடும். என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நாட்களிலே இந்த அக்கினியை ஒவ்வொரு திருச்சபையிலும் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் இந்த அக்கினியை கொண்டு அநேகரை நிரப்ப விரும்புகிறார். இந்த அக்கினி அபிஷேகத்தினாலே அநேகரை இன்றைக்கு மூட விரும்புகிறார். மோசேயினுடைய அழைப்பு அக்கினியிலிருந்து விடுக்கப்பட்ட அழைப்பு. எலியாவினுடைய அழைப்பு இந்த அக்கினியிலிருந்து விடுக்கப்பட்ட அழைப்பு. கடைசி காலத்தினுடைய ஊழியம் அது அக்கினியினாலே, அக்கினியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற அந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் கொடுத்த அடையாளமே, யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இந்த அக்கினி உனக்குள்ளே எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த அபிஷேகம் உனக்குள்ளே எரிந்து பிரகாசிக்க வேண்டும்.
இந்த அபிஷேகத்தை, இந்த அக்கினியை நீ பெற்றுவிட்டாயானால், இந்த அக்கினி உனக்குள் இருக்குமானால், you cannot keep silent. You will be a violent. You cannot sit and eat and sleep in Christian. உன்னால உட்கார்ந்து வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிற விசுவாசியா இருக்க முடியாது. இந்த அக்கினி உனக்குள்ளே ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கும். எலியாவுக்குள்ளே இருந்த அக்கினி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பூமிக்கு கொண்டு வந்தது. உனக்குள்ளே இருக்கிற அக்கினி இந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உனக்கு கொடுக்கப்பட போகிறது. மோசேயினுடைய அக்கினி, இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுவிட்டு இப்போ அந்த எதிரே செங்கடல், பின்னே பார்வோனுடைய சேனை. அவன் எழுந்து நிற்கிறான். ஆண்டவரே அப்படியே கத்துறான். ஜனங்கள் கத்துகிறாங்க, ஐயா பின்னே பார்வோனுடைய சேனை, முன்னே செங்கடல். எங்களை எகிப்திலே சுடுகாடில் நான் கூட்டிட்டு வந்த என் அன்புக்குரியவர்களே, நீ கர்த்தருடைய ஊழியத்தை வழிநடத்தி செல்கிற ஒரு தலைவனாய், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் நீ இருக்க வேண்டும் என்றால் உனக்கு தேவை இந்த அக்கினியின் அபிஷேகம். மோசே இந்த அக்கினியை பெற்றிருந்த பொழுது இப்ப ஆண்டவரை பார்த்து கதறான், ஆண்டவரே ஜனங்களை என்ன கல்லெறிந்து கொண்டுடுவாங்க, இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னே பார்வனுடைய சேனைகள், முன்னே செங்கடல். ஆண்டவரே கத்துறான். ஆனா ஆண்டவர் அங்கிருந்து மோசேன்னு கத்துறார். பிகாஸ் ஆண்டவர் அங்கிருந்தே கவலைப்படாத, ரிசீவ் a miracle சொல்லி அங்கிருந்தே தண்ணி அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க முடியும். ஆனால் அதை செய்யவில்லை. மோசே, உன் கரங்களிலே ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன். உன் கரங்களிலே வல்லமை இந்த அக்னியை கொடுத்திருக்கிறேன். உன் கரத்தை, அந்த கோலை நீட்டு, சமுத்திரத்திற்கு மேலாக நீ நீட்டு. What is the fire anointing? It is a rod. தேவனுடைய கோல். இந்த அக்கினி உனக்குள்ளாக, அந்த மோசேக்குள்ளே இருந்த அந்த அக்கினி இப்பொழுது கோல் வழியாக சென்று இப்பொழுது அதை நீட்டுகிறான். செங்கடலை நோக்கி இப்பொழுது இரண்டாக பிளக்க ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளே, உனக்கு எதிராக இருக்கிற தடைகளை இரண்டாக பிளக்கும். உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை இரண்டாக பிளக்கும். உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவர்களை அப்படியே உன்னை விட்டு விலகி ஓடச் செய்யும். இந்த அக்கினி தான். இந்த அக்கினியினால் நிரப்பப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் இந்த மலேசிய பட்டணத்திற்கு கொடுக்க விரும்புகிறார். சாதாரண ஊழியத்தை செய்து சாதாரண சாவல் இந்த அபிஷேகம் தேவையில்லை. என் ஆண்டவருக்காக கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தாலும் இந்த பட்டணத்தில் எதையாக ஒரு மாற்றத்தை, இந்த திருச்சபையில எதையாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்ற இயக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த அக்கினியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். Are you ready, my brother? Are you ready, my sister? Hallelujah! Hallelujah! உன் எலும்புகளுக்குள்ளாக இந்த அபிஷேகம், இந்த அக்கினி எங்கே இருக்கும்? நல்லா கவனிக்கணும். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய, எரேமியா 20:9 சொல்கிறது, அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருந்தது. இந்த அபிஷேகம் உன் எலும்புக்குள்ளே இருக்கும். உன்னுடைய it is in the bone marrow. செத்து போன எலிசாவினுடைய ஒரு நாள் எலிசா செத்து போயிட்டாரு, முடிஞ்சு போயிட்டாரு. ஆனால் அங்க ஒரு பெரிய ராணுவத்தில் அடிபட்டு செத்து போன ஒருத்தனுடைய சடலத்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று எதிர்நாட்டு ராணுவம் வருகிறது. அந்த செத்து போன சடலத்தை ஒரு கல்லறை மேல அப்படி போட்டுட்டு இவங்க தப்பிச்சு போகிறாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த கல்லறையிலே போடப்பட்ட இன்னொரு செத்து போன சரீரம் அந்த கல்லறையிலே நீட்டிக் கொண்டிருந்த ஒரு எலும்பு துண்டின் மேல் பட்ட உடனே அது உயிரோடு எழுப்பியது. அது மரித்து போன எலிசாவுடைய அந்த நீட்டிக் கொண்டிருந்த செத்து போய் வருடக்கணக்கில் ஆன ஒரு எலிசாவுடைய எலும்பு துண்டு. என் அன்புக்குரியவர்களே, அந்த செத்து போன எலும்புகளுக்குள்ள இருந்த அபிஷேகம் செத்து போன இன்னொருவனை உயிரோடு எழுப்பினது உண்மை என்றால், உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே பற்றி எரிகிற அக்னி இன்னைக்கு பாவத்திலே, ரோகத்திலே, சாபத்திலே மரித்துக் கொண்டிருக்கிற மக்களை உயிரோடு எழுப்புவதற்கு போதுமானது. இன்றைக்கு இந்த அக்னியை உன் எலும்புகளுக்குள்ளே பற்றி எரிய கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உன் எலும்புகளுக்குள்ளே எரேமியா அதைத்தான் சொன்னான், என் எலும்புகளுக்குள் அடைவிட்டு எரிகிற இந்த அக்னியை சகிக்க கூடாமல் நான் இழைத்து போனேன். That fire shut up in
அது எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு இருக்கிறது. எலும்புகளுக்குள்ளாக அடைபட்டு இருக்கிற இந்த அக்னியின் அபிஷேகத்தை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த அபிஷேகம் இருந்தது. இந்த அக்னியின் அபிஷேகம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இந்த அக்னி அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்தது. அவருடைய வஸ்திரத்திலே வெளிப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை யார்களும் தொடுவேன் என்று 18 வருடமாய் கொன்முது உள்ள ஸ்திரியை கர்த்தர் அற்புதம் அவர் தொட்டாரு. அவருடைய அபிஷேகம் வெளியில் வந்தது. அதே போல 12 வருட முதிரப்போக்குள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை யார்களும் தொடுவேன் அப்படின்னு சொல்லி தொட போறார். அவருடைய வஸ்திரத்திலிருந்து அந்த அக்கினி புறப்பட்டது. ஒரு வினாடியிலே அந்த 12 வருட பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய ஊழியரே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கினி உனக்குள்ளாக இருக்கும் பொழுது அது உன் வஸ்திரத்திற்குள் இருந்து புறப்படும். ஏன்? உன்னுடைய மூச்சு காற்றிலிருந்து புறப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய எச்சிலில் இருந்து அந்த வல்லமை புறப்பட்டது. Even the saliva of Jesus revealed the fire anointing. அந்த அவருடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்டது. பேதுரு அப்போஸ்தலருடைய நிழலிலே இருந்து புறப்பட்டது தெரியுமா? பேதுருவுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். இந்த அபிஷேகம் அவருடைய நிழலிலே இருந்து புறப்பட்டது. இந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருந்து வெளிப்படும். இந்த அக்கினி உனக்குள்ளே இருந்து புறப்படும். இந்த வெளிப்படுத்த போகிற இந்த அக்கினி யோவான் சொல்லுகிறான். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே கர்த்தருடைய தூதனை கண்ட பொழுது நான் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தேன். இந்த அக்கினி தேவனுடைய பிரசன்னத்தை வெளியில கொண்டு வரும். If the fire is in you, no one can stand before you. When this fire anointing is coming out of you, no one can stand. Why the people are falling down? This is the presence of God. The fire brings the power. இந்த அக்கினியானது இந்த வல்லமையை கொண்டு வரும். இந்த வல்லமையை வெளிப்படுத்த வைக்கும். இந்த அக்கினியானது உனக்கு விரோதமாக எழுப்புகிற சக்தியை மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தர் இந்த அக்கினியை கொண்டு இந்த மீண்டுமாய் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். There is a revival, but there is no revival without the fire. இந்த கடைசி காலத்தினுடைய எழுப்புதல் அது அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஊழியக்காரர்களால் எழுப்பப்படுகிற எழுப்புதல். எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று நிரூபிக்க வைக்கிறதற்கு இந்த அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைய தினம் ஊழியர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். பலத்தினால், என்னுடைய அறிவினால், என்னுடைய படிப்பினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய அனுபவத்தினால், என்னுடைய தியாலஜியினால் சாதிக்க முடியாததை எனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் சாதிக்க ஆரம்பித்தது. When this fire comes upon you, you seems to be the supernatural person. நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் மாறிவிடுவாய். Miracles will be ordinary. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அக்கினியினாலே அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். You are going to get ready. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அக்கினி நதி உங்களிடத்தில் புறப்பட்டு வரப்போகிறது. இந்த அக்கினி நதியிலே நீங்கள் மூழ்கி எழ ஆரம்பிக்க போகிறீர்கள். Whether you know to swim or not, no matter, the river of fire is going to flow in this place. Everyone get ready to jump into the river of fire to receive the baptism of the fire. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? இந்த இடத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த அபிஷேகம் இந்த அக்கினியினாலே நிரப்ப விரும்புகிறார். எலியாவுக்குள்ளே இருந்த அக்கினி வானத்திலிருந்த அக்கினியை உருவாக்கி கட்டுகிறது. மோசேக்குள் இருந்த அக்கினி செங்கடலை இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேலருக்கு அற்புதங்களையும் எகிப்தியருக்கு வாதைகளையும் உண்டு பண்ணினது. உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இந்த மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா பிரச்சனையில சிக்கி தவிக்கிற மக்களை விடுதலையாக்கும். ஆனா பிரச்சனையை செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை பிரளயத்தையும் ஏற்படுத்துவது இந்த அக்கினியின் அபிஷேகம். நீ பிரச்சனைகளுக்கு பிரச்சனையாக மாறுவாய். You will be the problem to the problem when the fire is started to operate in you. How you can operate in this anointing? If you are not activate that fire in you, you cannot operate this anointing. If you want to operate your gifts, that fire has to be
just move out of you. உனக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். சாதாரணமாய் வாழ்ந்து சாதாரணமாய் ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களுக்கு இந்த அக்கினியினால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் இந்த தேசத்துல எனக்கு கொடுத்திருக்கிற இடத்துல கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அக்கினியினாலே கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இந்த அக்கினியினாலே நிரப்ப போகிறார். உன் ஊழியத்துல ஒரு மாற்றம், உன் சிந்தையிலே மாற்றம், உன்னுடைய ஜெபத்திலே மாற்றம். மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே ஜெபம் பண்ணி சாதிக்க முடியாததை இந்த அக்கினி உனக்குள்ளே வருகின்ற பொழுது ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வாயை திறந்து நீ சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்குள்ளே இருந்து புறப்படுகிற அக்கினி மிகப்பெரிய விளைவுகளை மாற்றி காண்பிக்கும். வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பு ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டுமே தாக்கும். ஆனால் துப்பாக்கியில் இருந்து புறப்படுகிற தோட்டா மிகப்பெரிய இடத்துல வெடித்து சிதறி மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். இந்த அக்னி அபிஷேக வல்லமை என்பது டினாமிஸ் என்று சொல்லப்படுகிற டைனமைட்டில் இருந்து புறப்படுகிற வெடித்து சிதறி மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. வெந்ததை தின்று விதி வந்தால் சாகிற வெட்டி கிறிஸ்தவர்களாய் வாழாமல் தேவனுக்காக இந்த தேசத்தை கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தாலும் இந்த பகுதியை நான் அசைத்து விட்டு சாகுவேன். அதனால்தான் உலகத்தை கடக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கடக்கிறவர்கள், if this fire is in you, God will prepare you to shake this world upside down. சாதாரணமாய் அல்ல என் அன்புக்குரியவர்களே. இந்த அபிஷேகம் யோவான் சொல்லுகின்ற பொழுதே சொல்லுகிறான், ஐயோ கர்த்தருடைய தூதனானவரை நான் கண்ட பொழுதே சத்தவனை போல விழுந்து கிடந்தேன். நீ நாளாகமத்திலே பார்க்கின்ற பொழுது 2 நாளாகமத்திலே ஆசாரியர்களால் அந்த மேகம் அந்த இடத்தை நிரப்பின பொழுது ஆசாரியர்களால் ஊழியம் செய்யக்கூடாது இருந்தனர். தானியேல் சொல்லுகிறான், கர்த்தருடைய தூதனை நான் பார்த்த உடனே என் கால்களில் நிற்க பலமில்லை, நான் விழுந்து கிடந்தேன். எசேக்கியேலை பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனை கண்ட பொழுது என் கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. I want to tell you, when the fire comes upon you, when this fire anointing is moving from you, you are bringing the presence of God. நீ தேவனுடைய பிரசன்னத்தை நீ அந்த இடத்திற்கு நீ கொண்டு போக முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை நீ அந்த இடத்திலே நீ எடுத்து செல்ல முடியும். இந்த அக்கினி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நிறைக்க காத்திருக்கிறது. இந்த அபிஷேகம், இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்களை கர்த்தர் தேசம் என்றும் எடுத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். இந்த அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளாக வருகின்ற பொழுதுதான் உனக்குள்ளாக வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். விசுவாச வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆவியின் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். வல்லமை வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நான் இனி இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்று நான் இந்த பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் நான் மாறப் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்க கரங்களுக்குள்ளே இப்போ ஒரு அக்கினி இறங்க ஆரம்பிக்கும். உன் கரங்களுக்குள்ளாக இந்த அக்கினி இறங்க ஆரம்பிக்கும். உன் கரங்கள் இப்பொழுது உன் கரங்களுக்குள்ளே பற்றி எரிகிற அந்த அக்கினியை நீ உணர முடியும். Are you ready, my brother? Are you ready, my sister? Get ready to receive this fire. பலத்த காற்று அடிக்கிற அந்த முழக்கம் வந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு நாட்களிலே மேல்வீட்டறையிலே இறங்கினது. இந்த புதிய நாளிலே கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கு மேல்வீட்டறையிலே பெற்ற அதே அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த அக்கினியின் அபிஷேகத்தின் மூலமாக கொடுக்க போகிறார். எல்லாருமே அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கினது. அந்த அக்கினிமயமான நாவுகள் வந்த பொழுது எல்லாரும் அவர்கள் தேவன் கொடுத்த எல்லா பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அந்த ஒரே ஒரு நாளிலே கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாரும் சொன்னாங்க, இவர்கள் குடித்திருக்கிறார்கள். அன்றைக்கு தான் பேதுரு 11 பேரோடு எழுந்து நின்று, பயந்தாங்குள்ளியான ஒரு பேதுரு இப்பொழுது எழுந்து நின்று அவன் பேசுகிறான். அவனுடைய சாதாரண வார்த்தையினாலே 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த அபிஷேகம், இந்த அக்கினி உனக்குள்ளாக இருந்தால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அன்னைக்கு சொன்னாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி அவங்க கேட்க ஆரம்பித்தது, நாங்கள் என்னையா செய்யணும்? What we have to do? என்ன செய்யணும்? I want to tell you today, இந்த அக்கினி உங்களுக்குள்ள வரப்படுது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொருத்தருடைய
ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள பற்றி எரிகிற உணர்வு உண்டு பண்ண ஆரம்பிக்கும். ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளாக குத்துண்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், இந்த அக்கினியின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறேன், இந்த அக்கினியின் அபிஷேகத்திலே செயல்படுகிற ஊழியர்களை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்க விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எவ்வளவு நான் கொடுக்கணும்? யாருக்கு இந்த அபிஷேகம்? This anointing is absolutely free, but don't take it touch. But you need a spiritual desire. உனக்குள்ளே ஒரு வாஞ்சை தேவை, உனக்குள்ளே ஒரு ஏக்கம் தேவை, உனக்குள்ளே ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை செயல்படுத்த வேண்டும் இந்த எண்ணம் தேவை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அக்னியை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை, இந்த அக்னியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நிரப்ப போகிறார். உன் எலும்புகளுக்குள்ளே பற்றி எரிகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களுடைய சரீரத்திலே மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆவியிலே பற்றி எரிகிற ஒரு அனுபவத்தை இன்றைய தினம் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். How many of you need this fire today? எத்தனை பேருக்கு இந்த அக்னியின் அபிஷேகம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள்? Are you ready, my brother? எல்லாரும் எழுந்திருந்து நிற்போம். ஆண்டவரே, வாயில் வந்திருக்கிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் இந்த இடத்துல விழாவிக் கொண்டிருக்கிறார்கள். யார் யாரை நிரப்பணும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அக்கினி உங்க மேல இறங்கும். இந்த அக்கினி ஒவ்வொரு மேல இறங்கும். ஆனால் தாகம் உள்ளவர்கள், பற்றி எரிய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள், இந்த தேசத்தை கலக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இந்த அக்கினியினாலே இன்றைக்கு நிரப்பப்பட போகிறீர்கள். இந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட போகிறீர்கள். உங்கள் ஊழியம் மாறுகிறது, உங்கள் விசுவாசம் மாறுகிறது.